அதோட பியூட்டி என்னென்னா, அமெரிக்காவில் பசங்கள்லாம் செட்டில் ஆகிருப்பான். இங்கே 2000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தாத்தா பாட்டி தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரேஷனில் ஹோம் டெலிவரி நடக்கும். இதையும் நான் கண்கூட பார்த்துருக்கேன். இப்படி நடக்கிறது பேசிக்லி என்ன நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு பாட்டி ரேஷன் கார்டு வாங்குறேன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னோடய 85 வயசு இருப்பாங்க அவங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த ரேஷன் கார்டு இதை நான் வாங்கி என் வேலைக்காரி கொடுப்பேன்னு. நீ உங்கள் காசை செலவழித்து பலசர கடையில் போய் சாமான் வாங்கி நீ ரேஷன் இப்போ வேலைக்காரிக்கு கொடுத்தேன்னா அது ஒழுங்கான தான தர்மம். எவனோ மொத்தம் ஓசியில் கொடுக்குறான், அதுவும் டேக்ஸ் பேயர் பணத்துலேருந்து ஓசியில் தரான். அது என்ன நீ போய் வாங்கின்னு வந்து அந்த க்யூவில் நின்று அந்த பொண்ணுக்கு கார்டை கொடுத்து அவங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு பதிலாக 2 ரேஷன் கார்டு சாமான் வாங்கிக்கன்னு கொடுக்கறதுக்கு நீ யார்? ஆனால் எந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி இல்லாட்டா இப்போ இருக்கிற அப்போசிஷன் ரூலிங்காக இருக்கும்போது யாருக்குமே ஒரு தைரியம் வராது. என்ன தைரியம் வராது? இந்த வந்து ரேஷன் கார்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம், யாரெல்லாம் 50-60,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம், ஃபேமிலி இன்கம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு அட்லீஸ்ட் 20% குறையும்.